வணக்கம். ஸ்வாயனம. பெண்களுக்கு பொதுவாக வரக்கூடிய சில பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனை, குழந்தை பிறப்புக்கு தாமதம், திருமண தடை தாமதம். எங்கே போய் எனக்கு வேண்டியும் நடக்கலை, நிறைய பரிகாரம் செஞ்சு நடக்கலை, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல, இவ்வளோ கஷ்டத்தை இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கிறேன், வயசு தாண்டி போனாலும் திருமணம் ஆகலை, கேட்குறவங்க பார்க்குறவங்க கேட்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. பெற்றவர்கள் படும் பாடு பெண் பிள்ளைகளுக்கு தெரியும், பெண் பிள்ளைகளுடைய பாடு பெற்றவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க ஒருத்தர், ஏமா இன்னும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையா, இன்னும் வரன் பார்க்க ஆரம்பிக்கலையா, ஏன் திருமணம் தாமதமாகுது, அந்த கோவிலுக்கு போங்க, இந்த கோவிலுக்கு போங்க, இதை போய் பண்ணுங்கள், அதை போய் பண்ணுங்கள், இந்த பரிகாரம் பண்ணுங்கள், நாங்கள் ஒருத்தர் சொல்லி நாங்கள் அங்கே போனோம், இந்த பரிகாரம் பண்ணோம், எங்களுக்கு நல்லபடியாக நடந்தது, நீங்களும் போய் பாருங்கள், இந்த மாதிரிலாம் பலவிதமான காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே வந்திருந்தாலும் அவங்களுக்கு தாமதமாகிட்டே இருந்திருக்கும். என்ன காரணம்னு அவங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. அதே போல் குழந்தை பிறப்பு தாமதமாயிட்டே இருக்கிறதுக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுவும் தாமதமாயிட்டே இருந்திருக்கும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும், அதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, இந்த சிகிச்சை எடுங்க, அந்த சிகிச்சை எடுங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு சரியாக இருந்தது, நீங்கள் இங்கே போய் பாருங்கள், உங்களுக்கும் சரியாகும்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் நிறைய விதமான காரணங்கள் அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தருடைய கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கர்மாவுடைய பலம் எப்படி இருக்கும், குறைஞ்ச பலமா அதிக பலமா, அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் எடுத்து வரன் பார்க்குறதாக இருந்தாலும் சரி, திருமணம் தடை தாமதமாகக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்புக்கு தாமதம் ஏன் ஆகிறது என்று தெரிந்து கொண்டாலும் சரி, எல்லாமே ஒரு பிரச்சனை அப்படின்னா அது கர்மா. கர்மாவுடைய பிடியிலிருந்து யாரும் தப்ப இயலாது. அப்போ அது சரியாகணும் அப்படின்னா தேவேந்திர பகவானுடைய பிரியமான மனைவி தேவேந்திராணி, அவங்களுடைய அற்புதமான அரிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தேவேந்திராணி நமஸ்துப்யம் அப்படிங்கிற ஒரு அருமையான மந்திரம். ஆரம்பிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை பெண்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் 2 அகல் விளக்கு ஏற்றி வைத்து தினமும் உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி, உங்கள் வீட்டில் குலதெய்வ படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, குலதெய்வத்தை மனசார ஆத்மார்த்தமாக நினச்சிக்கிட்டு 2 அகல் விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. அதை போட்டுட்டு வரும்போது நிச்சயமாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாயிடும் சரியாயிடும். திருமணம் தாமதம் ஆகக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பிரச்சனைக்கு உண்டான வழி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் ஏன் தடையாயிட்டிருக்கு, ஏன் தாமதம் ஆகுது, எதனால் பிரச்சனை வந்திருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு வரும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான வழிவகை உங்களுக்கு தேவேந்திர பகவானின் மூலமாகவும் தேவேந்திராணி பகவதி தேவி அம்மன் மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான வழிவகை கண்டிப்பாக கிடைக்குங்க. முழு நம்பிக்கையுடைய அம்பாளுடைய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க, சரியாயிடும். ஸ்வாய்.